டிஎன்பிஎஸ்சி பாலிட்டி முன்னுரையில் இருந்து கேள்வி நிச்சயமாக கேட்பாங்க. இந்த வீடியோவில் 25 முக்கியமான கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சைடில் இருக்குது. வீடியோவோட முடிவில் உங்கள் ஸ்கோரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் மக்களாட்சி என்பதன் பொருள் என்ன? 3, 2, 1. சரியான பதில் அரசு தலைவரை மக்கள் தேர்தல் மூலம் தேர்வு செய்வது. மக்கள் தேர்தல் மூலம்தான் ஆட்சியாளர்களை தேர்வு செய்வார்கள். முன்னுரையில் இடம்பெறும் சொற்களில் 1976 சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டது எது? 2, 1. சரியான பதில் சமூகவாதம். 42வது சட்ட திருத்தம் மூலியமாக இந்த சொல் முன்னுரையில் சேர்க்கப்பட்டது. கொஷின் நம்பர் 3. கீழ்கண்டவற்றுள் முன்னுரையில் இடம்பெறாதது எது? 4, 3, 2, 1. சரியான பதில் குடிமக்களின் கடமைகள். கடமைகள் பின்னர் தனிப்பகுதியாக தான் சேர்க்கப்பட்டது. கொஷின் நம்பர் 4. நாங்கள் இந்திய மக்கள் என்ற வாசகம் எதை உறுதிப்படுத்துகிறது? 3, 2, 1. சரியான பதில் மக்களே அதிகாரத்தின் ஆதாரம். இந்திய அரசியலமைப்பின் அதிகார ஆதாரம் மக்கள்தான். கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? 3, 2, 1. முன்னுரையில் இந்த மூணுமே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. சமத்துவம், சுதந்திரம், நீதிமுறை. கொஷின் நம்பர் 6. மதச்சார்பின்மை என்ற கொள்கையை முன்னுரையில் சேர்த்து சட்ட திருத்தம் எது? 3, 2, 1. 1976 நடத்திய 42வது சட்ட திருத்தம் தான் மதச்சார்பின்மை என்ற கொள்கை சேர்க்கப்பட்டது. கொஷின் நம்பர் 7. முன்னுரையில் நீதிமுறை என்பது குறிக்கும் பகுதிகள் என்ன? 3, 2, 1. சரியான பதில் சமூக, பொருளாதார, அரசியல் நீதிமுறைகள். மேற்கொண்ட அனைத்துமே. கொஷின் நம்பர் 8. குடியரசு என்ற சொல் எதை குறிக்கிறது? 4, 3, 2, 1. சரியான பதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை. இந்திய தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க தேர்தல் மூலம்தான் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இதையே தான் அந்த குடியரசு என்ற சொல் குறிக்கிறது. கொஷின் நம்பர் 9. கீழ்கண்டவற்றுள் முன்னுரையில் குறிப்பிடப்படும் சுதந்திரத்திற்கு உட்படாதது எது? 2, 1. சரியான பதில் சொத்துரிமை. முன்னுரையின் லிபர்ட்டியில் இந்த சொத்துரிமை இல்லை. கொஷின் நம்பர் 10. சகோதரத்துவம் என்பதன் முதன்மை நோக்கம் என்ன? 3, 2, 1. சரியான பதில் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு. இது இரண்டும் சேர்ந்ததுதான் சகோதரத்துவம். அதுவே முன்னுரையின் முதன்மை நோக்கமாகும். கொஷின் நம்பர் 11. கீழ்கண்ட அறிக்கை எது தவறானது என்று கண்டறிக. 3, 2, 1. முன்னுரையை திருத்த முடியாதுன்னு சொன்னதுதான். முன்னுரையை திருத்த முடியும். அதான் 1976 42வது சட்ட திருத்தத்தில் திருத்திருக்காங்க. ஸோ திருத்த முடியாதுன்னு சொன்னதுதான் இதில் தப்பு. கொஷின் நம்பர் 12. சுயாதீனம் என்ற சொல் எதை குறிக்கிறது? 3, 2, 1. சரியான பதில் உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளில் சுதந்திரம். இறையாண்மைன்னு குறிப்பிடுறதே அது முழு சுதந்திரம் தானே. யார் வேணால் என்ன சாமினாலும் கும்பிட்டுக்கலாம். கொஷின் நம்பர் 13. முன்னுரையில் ஒருங்கிணைப்பு என்ற சொல் சேர்க்கப்பட்ட ஆண்டு? 3, 2, 1. ஸோ 1976 42வது சட்ட திருத்தம் மூலியமாக ஒருங்கிணைப்பு என்ற சொல் சேர்க்கப்பட்டது. கொஷின் நம்பர் 14. முன்னுரை உருவாக்கத்தில் அடிப்படையாக இருந்த தீர்மானம் என்ன? 3, 2, 1. சரியான பதில் நோக்க தீர்மானம். நேரு முன்வைத்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அதை அடிப்படையாக வைத்துதான் முன்னுரை இருந்த தீர்மானமாகும்.
கொஸ்டின் நம்பர் 15. முன்னுரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்றவர் யார்? 2 1 Time's up. சரியான பதில் N.A. பால்கிவாலா. அரசியலமைப்பை அடையாள அட்டை என்று கூறியவர் பால்கிவாலா ஆவார். இதுவரை 15 கொஷின் முடிஞ்சிருக்கு. இன்னும் இருக்கிற 10 கொஷின் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 16. முன்னுரை அரசியலமைப்பின் பகுதி என அறிவித்த வழக்கு எது? 4 3 2 1 சரியான பதில் கேசவானந்த பாரதி வழக்கு. இந்த வழக்கு தான் முன்னுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதிதான் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் நம்பர் 17. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? 3 2 1 முன்னுரை நேரடியாக நீதிமன்றத்தில் அமல்படுத்த முடியாது. அது அமலாக்க கட்டுரையிலேயும் இல்லை, ஆனால் அது ஒரு விளக்க வழிகாட்டியாகும். கொஸ்டின் நம்பர் 19. அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பு கோட்பாட்டை உறுதி செய்தது எது? 3 2 1 சரியான பதில் கேசவானந்த பாரதி வழக்கு. அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு இந்த கேசவானந்த பாரதி வழக்குல இருந்து தான் உறுதி செய்யப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 20. முன்னுரையில் சமத்துவம் என்ற சொல் எதை வலியுறுத்துகிறது? 4 3 2 1 சரியான பதில் பதவி மற்றும் வாய்ப்பில் எல்லாத்துக்கும் சமம். சமத்துவங்கிறது அந்தஸ்து வாய்ப்பு எல்லோருக்கும் சமம்ங்கிறது தான் இந்த சமத்துவங்கிறத குறிக்கிறது. கொஸ்டின் நம்பர் 20. கீழ்கண்டவற்றில் முன்னுரைக்கு சரியான கூற்று எது? 4 3 2 1 சரியான பதில் A மற்றும் B. முன்னுரை சுருக்கம் மற்றும் மூலம் குறிக்கோள்கள். கொஸ்டின் நம்பர் 21. சமூகவாதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? 4 3 2 1 சரியான பதில் சமூக நீதியுடன் கூடிய பொருளாதார சமச்சீராகும். சோசியலிச கருத்து நலன் மற்றும் சமமான விநியோகத்தை குறிக்கிறது. கொஸ்டின் நம்பர் 22. மதச்சார்பின்மை என்றால் என்ன? 4 3 2 1 சரியான பதில் அனைத்து மதங்களுக்கும் சமநிலை, அனைத்து மதமும் சமம் அப்படின்னு குறிக்கிறது தான் இந்த மதச்சார்பின்மை என்பதன் பொருளாகும். கொஸ்டின் நம்பர் 23. 42வது சட்டத்திருத்தம் மூலம் முன்னுரையில் சேர்க்கப்பட்டது எச்சொற்கள்? 3 2 1 சரியான பதில் மேற்கூறிய அனைத்தும். சமூகவாதம், மதச்சார்பின்மை, ஒருங்கிணைப்பு இந்த 3 சொற்களுமே 42வது சட்டத்திருத்தம் மூலியமாக சேர்க்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 24. முன்னுரை எந்த தேதியில் நடைமுறைக்கு வந்தது? 4 3 2 1 சரியான பதில் 26/1/1950 முன்னுரையானது நடைமுறைக்கு வந்தது. ஸோ அமல்படுத்தது நடைமுறைக்கு வந்தது கேட்பாங்க, சும்மா குழப்பாமல் இருக்கணும். கொஸ்டின் நம்பர் 25. கீழ்கண்டவற்றுள் முன்னுரையை திருத்தலாம் என்று உறுதிப்படுத்தியது எது? 4 3 2 1 சரியான பதில் 42வது சட்டத்திருத்தம். 42வது சட்டத்திருத்தம் மூலியமாக தான் முன்னுரையில் ஒரு பெரிய மாற்றம் செய்யப்பட்டதிலிருந்து முன்னுரை திருத்தலாம். 25க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக வந்துச்சு கமெண்டில் ஸ்கோர் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஎன்பிசி பாலிட்டி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டைலில் வேணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.